வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம 60 டேஸ் ஸ்டடி பிளானில் இருக்கக்கூடிய ஐஎன்எம் பாடங்கள் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவில் 12th ஹிஸ்ட்ரியில் 3வது பாடமாக இருக்கக்கூடிய இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரினுடைய தாக்கம் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் எதை பற்றி நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? முதல் உலகப் போரால் உருவான நிலைமை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியத்தன்மை கொண்டவங்க இணைந்து திலகர் மற்றும் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தலைமையில் தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக ஆங்கில ஆட்சிக்கு எதிராக அவங்க ஒன்றுபட்டு போராட்டத்தை நடத்தினதை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு அடுத்து ஆங்கிலேயருடைய அடக்கி ஆளக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது பாதுகாப்புத்துறை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க 1915. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து தான் ரவுலட் சட்டமும் கொண்டு வருவாங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா லக்னோ ஒப்பந்தம், இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கு வழிவகுத்த லக்னோ ஒப்பந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் கிலாபத் இயக்கம் வழியாக இந்து முஸ்லீமுடைய நல்லிணக்கம் பற்றி பார்க்க போகிறோம். இந்திய தொழிலாளர் இயக்கத்தில் முதல் உலகப் போர் மற்றும் ரஷ்ய புரட்சியினுடைய தாக்கம் பார்க்க போகிறோம். 1917 ரஷ்ய புரட்சியானது நடைபெற்றிருக்கும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய அரசியலில் முதல் உலகப் போருக்கு பார்த்திங்களா, அந்த முதல் உலகப் போருக்கு முந்தைய பல நிகழ்வு இந்திய தேசிய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துது. 1905 பார்த்திங்கன்னா ஜப்பான் ரஷ்யாவை போரில் வீழ்த்துறாங்க. 1908 இளம் துருக்கியர்களும் 1911 சீன தேசியவாதிகளும் மேற்கத்திய வழிமுறைகள் மற்றும் சிந்தனைகளை பயன்படுத்தி அவர்களுடைய அரசை அகற்றுறாங்க. சரிங்களா? அகற்றிட்டு அவங்களுடைய குடியரசை நிறுவுகிறாங்க. இந்த முதல் உலகப் போருடன் இந்த நிகழ்வுகளும் 1916 மற்றும் 20ஆம் ஆண்டுகளில் இந்திய தேசியத்துக்கான பின்னணியை உருவாக்குது. முதல் உலகப் போர் மட்டுமல்லாமல் 1905 நடைபெற்ற போர், 1908 நடைபெற்ற இந்த ஆட்சி மாற்றங்களும் சேர்ந்து இந்த 1916, 20 ஆண்டுகளில் இந்திய தேசியத்துக்கான ஒரு பின்னணியை உருவாக்கிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சண்டைகள், போர்கள் பல பகுதிகளில் நடந்த போதும் இந்த போரினுடைய முக்கிய களம், அதாவது முதலாம் உலகப் போர் உலகத்தினுடைய பல பகுதியில் நடந்தாலும் இந்த போரினுடைய முக்கிய களம் பார்த்திங்கன்னா ஐரோப்பா தான். சரிங்களா? ஏன் அப்படின்னா இந்த போர் தொடங்குறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாட்டினுடைய மன்னரை படுகொலை செய்திருவாங்க. அதன் காரணமாக போர் தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் இராணுவ சேவை செய்வதற்காக அதிக அளவிலான இந்தியர்களாக என்ன செய்வாங்க, பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு வேலைக்கு எடுப்பாங்க. இந்த போரில், முதல் உலகப் போரில் இந்த பகுதியிலெல்லாம் ஐரோப்பா, ஆப்பிரிக்காவில் வேலை செய்கிறதுக்காக ஆட்களை எடுப்பாங்க. சரிங்களா? படை வீரர்களை பணிக்கு எடுப்பாங்க. இந்த போருக்கு பின்னாடி அந்த இங்கேருந்து போருக்கு வெளிநாடுகளுக்கு சென்ற இராணுவ வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு திரும்பும் பொழுது அவங்க புதிய சிந்தனைகளுடன் இந்தியாவுக்கு திரும்பி இங்கே இருக்கக்கூடிய இந்திய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வற்புறுத்தல் காரணமாக, அதாவது பிரிட்டிஷாருடைய வற்புறுத்தல் காரணமாக 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை இந்தியா பிரிட்டிஷ்க்கு இந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளில் நேரடி ரொக்கமாக பணமாக கொடுத்துருக்காங்க. 229 மில்லியன் பவுண்டு பணத்தை நேரடி ரொக்கமாக கொடுத்துருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய தொகையை போர் செலவுகளை சமாளிப்பதற்காக கடனாக இந்தியா கொடுத்துருக்கு. இதை தவிர இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க, 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டு மதிப்புக்கான போருக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே இந்தியா பிரிட்டிஷ்க்கு அனுப்பியிருக்கு. இதன் காரணமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல்வேறு பொருளாதார சிரமங்கள் ஏற்படுது. இதன் காரணமாக இந்திய மக்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் மீது அதிருப்தியில் இருந்திருப்பாங்க. சரிங்களா? இந்திய தேசிய காங்கிரஸ் அந்த டைமில் பார்த்திங்கன்னா மிதவாத தேசியவாதிகள், தீவிர தேசியவாதிகள் அப்படின்று 2 வகையில் பிரிந்திருந்துச்சு. அதனால் போரின் பொழுது பிரிட்டிஷாருடைய நலன்களுக்கு முஸ்லீம் லீக் ஆதரவாக செயல்பட்ட காரணத்தாலும் அதோடு மட்டும் இல்லாமல் தேசிய அரசியலில் தீவிரமற்று இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா காங்கிரஸ் மிதவாதிகள், தீவிரவாதிகள்னு சொல்லி 2ஆக பிரிஞ்சிருக்கு. முஸ்லீம் லீக் இந்த முதல் உலகப் போரில் பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக செயல்பட்டாங்க. இதன் காரணமாக இந்தியாவில் இந்த இந்திய தேசிய இயக்கமானது ரொம்ப தீவிரம் இல்லாமல் ஒரு மந்த நிலையிலே இருந்திருக்கு. அதை தொடர்ந்து அடுத்து வரும்பொழுது தான் 1916 திலகர் தலைமையில் தீவிர தேசிய தன்மையோடு செயல்பட்டவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, காங்கிரஸை கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. மேற்கத்திய இந்தியாவில் பார்த்திங்கன்னா திலகருடைய தலைமையிலும் தென்னிந்தியாவில் குறிப்பாக
தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்தில் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தலைமையிலும் தன்னாட்சி இயக்கத்தை 1916 கொண்டு வராங்க. சரிங்களா? மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னி பெசன்ட் தலைமையிலும் ஹோம் ரூல் இயக்கமானது தொடங்கப்படுது. இந்த போரின் பொழுது காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, 1916 இந்த முதலாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும் பொழுதே காங்கிரஸில் 2 பிரிவாக இருந்த 2 பிரிவுகளும் ஒன்றுபடுறாங்க. 1916 இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் இடையே லக்னோ ஒப்பந்தமானது கையெழுத்தாகுது. சரி, 1916 லக்னோவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் தான் இந்த தலைவர்கள் பிரிஞ்சிருந்த 2 பிரிவுகளும் ஒன்று சேருவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையே இந்த லக்னோ ஒப்பந்தமானது கையெழுத்தாகுது. இது கையெழுத்தானவனே இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து இந்திய தேசியத்துக்கு மேலும் என்னது வலிமையை சேர்க்குது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த போரின் போது தீவிர தேசியவாதிகளுடைய சிந்தனைகளை மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்கள் ஆக்கிரமிச்சிருச்சு. அதாவது இந்த தீவிர தேசியவாதிகள் எந்த மாதிரியான கருத்துக்களை கொண்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய புரட்சிகர கருத்துக்களை உள்வாங்கியிருந்தாங்க இந்த முதலாம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும் பொழுது. இதன் காரணமாக பிரிட்டன் அரசு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடக்குமுறை சட்டங்களை இயற்றியும் அந்த அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தியும் தேசிய இயக்கத்தை அடக்கி ஆளணும் அப்படின்னு சொல்லி ஆங்கில அரசு முயற்சி செஞ்சாங்க. அதன் பொருட்டு கொண்டு வரப்பட்ட அடக்குமுறை சட்டங்கள்லேயே மிக கொடுமையானதாக பார்க்கப்பட்டது ரவுலட் சட்டம். சரிங்களா? இந்த சட்டத்தை எதிர்த்து தான் கடுமையான இந்தியர்கள் இந்த சட்டத்தை கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த சட்டத்துக்கு எதிராக இந்திய தலைவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும், ஏப்ரல் 6, 1919 காந்தியடிகள் என்ன பண்ணுவார், நாடு தழுவிய ஒரு போராட்டத்துக்கு ரவுலட் சட்டத்திற்கு எதிராக அழைப்பு விடுத்திருப்பார். சரிங்களா? சர்வதேச நிகழ்வுகளும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ரஷ்ய புரட்சி போன்ற நிகழ்வுகளும் இந்தியாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துது. சரிங்களா? இந்தியாவின் மீது தாக்கத்தை ஏற்படுத்திருச்சா? முதல் உலகப் போரில் என்ன நடக்குது அப்படின்னா, துருக்கி தோற்றுரும். சரிங்களா? துருக்கி தோற்றதும் அதற்கப்புறம் என்ன நடக்குது, முதல் உலகப் போரில் துருக்கி தோற்றோடனே செவ்ரேஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்ரேஸ் உடன்படிக்கை, அந்த செவ்ரேஸ் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் பல கடுமையான விதிமுறைகள் கொண்டு வரப்பட்டது. அதன் காரணமாக துருக்கியினுடைய சுல்தானான கலீஃபா ஒரு நிலை தாழ்ந்த நிலைக்கு அவருடைய நிலை தாழ்த்தி காட்டுது அந்த செவ்ரேஸ் உடன்படிக்கை. சரிங்களா? இதன் காரணமாக தான் 1918 என்ன நடக்குதுன்னா, கிலாபத் இயக்கமானது தோற்றுவிக்கப்படுது. சரிங்களா? துருக்கியினுடைய சுல்தான் இருக்கார் இல்லையா, அவர் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் மத தலைவராக கருதப்படுவார். அவரை தான் கலீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த முதல் உலகப் போரில் இந்தியா பிரிட்டனுக்கு விசுவாசமாக இருந்துச்சு இல்லையா, அப்படி விசுவாசமாக இருந்தனால இந்தியாவுடைய விசுவாசத்துக்கு பிரிட்டன் உரிய அளவிலான மதிப்பு தரும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் நம்பிட்டு இருப்பாங்க. ஆனால் அதன் காரணமாக என்ன செய்கிறாங்க, இந்த போரில் தீவிரமாக பிரிட்டிஷ்க்கு ஆதரவாகவும் இந்தியர்கள் இந்திய படை வீரர்கள் செயல்பட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. அப்படி இந்தியாவினுடைய சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியலில் பலதரப்பட்ட பாதிப்புகளை இந்த முதலாம் உலகப் போர் என்னது உண்டாக்குச்சு. இந்த பாடத்தில் நம்ம தன்னாட்சி இயக்கத்தினுடைய பங்கு, லக்னோ ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கான காரணிகள், அதற்கப்புறம் அந்த லக்னோ ஒப்பந்தத்தினுடைய அம்சங்கள் என்னென்ன, ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் முடிவடைந்த ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை நடவடிக்கைகள், கிலாபத் இயக்கம், முறை சார்ந்த தொழிலாளர் இயக்கத்தினுடைய எழுச்சி பற்றி நம்ம நல்ல விரிவாகவே பார்க்க போகிறோம். சரிங்களா? முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹோம் ரூல் மூமெண்ட், அகில இந்திய தன்னாட்சி இயக்கம். சரிங்களா? ஏஓ ஹியூம் நமக்கு தெரியும், ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவர். அந்த ஹியூம் உள்ளிட்ட பல வெளிநாட்டினர் என்ன பண்ணியிருக்காங்க, நம்முடைய விடுதலை போருடைய தொடக்க காலத்தில் நமக்கு முக்கிய பங்கு செஞ்சுருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் 1893, சரிங்களா, 1893 என்ன பண்ணுறாங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வர்றாங்க. டாக்டர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டில் இதே போல் ஒரு முக்கிய பணியை நம்முடைய இந்திய தேசிய இயக்கத்தில் செஞ்சுருப்பாங்க. இவர் யார், அன்னி பெசன்ட் அம்மையார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அயர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. அதனால் இவர் அயர்லாந்துலேருந்து இங்கே ஒரு பிராமணிய பெண் போல், ஒரு இந்து போலவே வாழ்ந்திருப்பாங்க. அதனால் இவரை அயர்லாந்து பிராமணிய பெண் அப்படின்னு சொல்லி இந்த நீதி கட்சியை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் விமர்சனம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவரான அன்னி பெசன்ட் அவர்கள் பிரிட்டனில் இருந்திருக்காங்க. அவர் பிரிட்டனில் இருக்கும் பொழுது அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கம், அடுத்து ஃபேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம். சரிங்களா? 3 இயக்கம், அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கம், அடுத்து ஃபேபியன் சோசியலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கம். இந்த இயக்கங்கள்லாம் அவர் தீவிரமாக பங்காற்றியிருக்காரு. இவர்
எதற்காக இந்தியா வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1893 பிரம்மஞான சபையினுடைய உறுப்பினராக இந்தியாவுக்கு அன்னி பெசன்ட் அவர்கள் வருகிறாங்க. சரிங்களா? தியோசோபிக்கல் சொசைட்டி அப்படின்னு பிரம்மஞான சபையை சொல்லுவாங்க. அந்த பிரம்மஞான சபையினுடைய உறுப்பினராக அன்னி பெசன்ட் இந்தியாவுக்கு வர்றாங்க. எப்போ அப்படின்னா 1893. அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து 1898 பனாரஸ், அதாவது காசி இருக்கு இல்லையா, வாரணாசி. சரிங்களா? பனாரஸ், வாரணாசி, காசின்வாங்க. அந்த காசியில் பனாரஸ் இந்து கல்லூரி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மத்திய இந்து கல்லூரி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை அவர் அன்னி பெசன்ட் அவர்கள் 1898 நிறுவுறாங்க. அதற்கப்புறம் 1905 இந்து மகாசபை தோற்றுவிக்கப்படுது. அதுக்கப்புறம் மதன் மோகன் மாளவியா வராரு. மதன் மோகன் மாளவியா இந்துக்களுக்காக ஒரு பல்கலைக்கழகம் நிறுவனம் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் செய்யும் பொழுது அன்னி பெசன்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அவர் தொடங்கிய மத்திய இந்து கல்லூரி, அதாவது பனாரஸ் இந்து கல்லூரியை அந்த பல்கலைக்கழகத்துக்காக கொடுத்துருவாங்க. அதன் அடிப்படையில் இந்த மத்திய இந்து கல்லூரி 1916 மதன் மோகன் மாளவியா அவர்கள் மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்பொழுது அவங்க இந்தியாவுக்கு வரும்பொழுது இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னா ஹச்.எஸ். ஆல்காட். சரிங்களா? ஹச்.எஸ். ஆல்காட்டு பிளவாட்ஸ்கி அம்மையார் தான் பிரம்மஞான சபையாக 1875 பார்த்தீங்கன்னா எங்கள் நியூயார்க்கில் தொடங்கியிருப்பாங்க. அதற்கப்புறம் சென்னை அடையாருக்கு அதனுடைய தலைமையாக மாற்றப்பட்டிருக்கோம். அதனுடைய உறுப்பினராகத்தான் அன்னி பெசன்ட் அவர்கள் இந்தியாவுக்கு வருவாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, கல்லூரி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுது 1907 பிரம்மஞான சபையினுடைய நிறுவன தலைவராக இருந்த ஹச்.எஸ். ஆல்காட் அவர்கள் இறந்துறார். அவருடைய மறைவிற்கு பிறகு 1907 அன்னி பெசன்ட் அம்மையார் இந்த பிரம்மஞான சபையினுடைய தலைவராக பொறுப்பேற்றுக்கிறாங்க. சரிங்களா? பிரம்மஞான சபையினுடைய உலக அளவிலான, சரிங்களா, அகில உலக தலைவராக அன்னி பெசன்ட் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பதவி வைக்கிறாங்க. பிரம்மஞான சபையினுடைய கொள்கைகளை அதனுடைய தலைமையகமாக இருந்த சென்னையில் அடையாறில் இருந்துக்கிட்டே அன்னி பெசன்ட் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, தீவிரமாக பிரச்சாரம் செய்கிறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்த அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு இந்தியாவில் இருந்த கல்வி கற்ற வர்க்கத்தை சேர்ந்த தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, ஜார்ஜ் அர்ண்டேல், பிபி வாடியா போன்றவருடைய ஆதரவு அவங்களுக்கு இருந்துச்சு. சரிங்களா? யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜமுனா தாஸ் துவாரகாதாஸ். சரிங்களா? ஜமுனா தாஸ், துவாரகாதாஸ், ஜார்ஜ் அர்ண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சிபி ராமசாமி, பிபி வாடியா போன்றவர்கள் என்னது பெசன்ட் அம்மையாருடைய ஆதரவாளர்களாக இருந்திருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போர் 1914 1918 வரைக்கும் நடைபெற்றிருக்கோம். 1914 பிரிட்டன் என்ன செய்கிறாங்க, முதல் உலகப் போரில் நாங்கள் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிடுறாங்க. சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காகத்தான் பாடுபடுவதை அது தெரிவிக்குது. அதாவது பிரிட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இந்த போரில் ஏன் கலந்துக்கிறோம் அப்படின்னா சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்துக்காக நாங்கள் பாடுபடுறோம், அதன் காரணமாக நாங்கள் இந்த முதல் உலகப் போரில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் உலகப் போரில் 2 அணி இருந்திருப்பாங்க. ஒன்று நேச நாடுகள், இன்னொன்று அச்சு நாடுகள் அப்படின்னு இருப்பாங்க. 2 பிரிவாக இருப்பாங்க. நேச நாடுகள் பார்த்திங்கன்னா பிரிட்டன் இருப்பாங்க, அதற்கடுத்து ரஷ்யா இருப்பாங்க, அப்புறம் பின்னாடி அமெரிக்கா சேர்ந்துருப்பாங்க. அதே போல் அச்சு நாடுகளில் போய் பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்ட மன்னர் இருப்பாங்க ஆஸ்திரியா, அந்த நாட்டை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்பெயின் இருப்பாங்க. சரிங்களா? இவங்களாம் அவங்களுக்கு இருப்பாங்க. ஜெர்மனி இருப்பாங்க, ஜெர்மனியுடைய ஒரு பகுதி இருப்பாங்க. அவங்கெல்லாம் அந்த அச்சு நாடுகளுக்கு ஒரு டீமாக இருப்பாங்க. நமக்கு அது பெருசாக தேவையில்லை, தெரிஞ்சிடா போதும். நேச நாடுகள், அச்சு நாடுகள்னு 2 பிரிவாக சண்டை போட்டாங்க. இதில் ரஷ்யா, பிரிட்டன், அப்புறம் அமெரிக்கா இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நேச நாடுகள் நல்ல ஒரு வெற்றி பெற்றுருவாங்க. அச்சு நாடுகள் தோற்றுருவாங்க. அச்சு நாடுகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜெர்மனி இருப்பாங்க. சரிங்களா? அவங்கெல்லாம் தோற்றுருவாங்க. சரிங்களா? ஓகே. பிரிட்டனுடைய போர் முயற்சிகளை இந்திய தலைவர்கள் நம்பிக்கையுடன் ஆதரிக்கிறாங்க. சரிங்களா? இந்தியா பற்றிய பிரிட்டிஷாருடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமே இல்லாத காரணத்தால் வெகு சீக்கிரமாகவே இந்திய தலைவர்கள் என்னது ஏமாற்றம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்னா முதல் உலகப் போருக்கு நம்ம ஆதரவு தர்றோம், நம்முடைய படைவர்களை அனுப்புகிறோம், நம்முடைய பங்களிப்பு தரோம், பணம் பார்த்திங்கன்னா பொருள், போருக்கான பொருட்கள், பணம் இதெல்லாமே கொடுத்துருக்கோம். அதனால் இந்தியாவுக்கு இவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க இந்தியர்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் விரைவிலேயே அவங்க என்னது ஏமாற்றத்தையும் அடைஞ்சிருவாங்க. இருந்தாலும் இந்திய தேசிய காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாத தன்மை உடையவர்கள் அப்படின்ற 2 குழுக்களாக பிளவுபட்டிருந்த காரணத்தால் தன்னாட்சிக்கான அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்து மேலும் மேலும் பிரிட்டிஷ் அரசுகிட்ட இவங்களால் வலியுறுத்த முடியாமலே போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, மைய நாடுகளை ஆதரித்து முதல் உலகப் போரில் துருக்கியினுடைய சுல்தான் நுழைந்ததை அடுத்து பிரிட்டிஷார் முஸ்லீம் லீக்கையும் சந்தேக கண் கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த மைய நாடுகள் இருக்கு இல்லையா, அச்ச நாடுகள் இல்லைன்னா மைய நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது யூரோப்பில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் தான் இந்த மைய நாடுகள், அவங்களாம் ஒரு டீமாக இருப்பாங்க சரிங்களா. அதாவது முதல் உலகப் போருக்கு முஸ்லீம்கள் வந்து ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் போர் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இஸ்லாமியர்களுடைய உலகளவிலான தலைவராக இருந்த துருக்கியினுடைய கலீஃபா என்ன பண்ணுறாரு, அச்ச நாடுகளுக்கு ஆதரவாக இல்லாமல் அச்ச நாடுகளுக்கு எதிராக மைய நாடுகளை ஆதரித்து அவர் போரில் இறங்குறாரு. அப்படி இஸ்லாமிய தலைவரே, உலகளவிலான தலைவரே வந்து நமக்கு எதிரணியில் செயல்படும் பொழுது இங்கே நமக்கு முஸ்லீம்கள் வந்து ஆதரவு தர்றது அப்படிங்கிறது ஏற்புடையதா இல்லையே அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷார் என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம் லீக்கையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்குறாங்க. முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா 1906 1906 மிண்டோ பிரபு அவர்கள் சிம்லாவில் இருப்பாங்க. அப்போ நவாப் சலீமுல்லா, ஆகா கான் இவங்கெல்லாம் சேர்ந்து, இவங்க உட்பட பல முக்கியமான முஸ்லீம் தலைவர்கள் எல்லாரும் சிம்லா தூதுக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க, போயிட்டு மிண்டோ பிரபு அவர்களை சந்தித்து முஸ்லீம்களுக்கு இடவாரியான ஒதுக்கீடு வேணும், பிரதிநிதித்துவ வாரியான இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இது முஸ்லீம்களுக்கான ஒரு இயக்கம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி டாக்காவில் 1906 என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம் லீக்கை இஸ்லாமியர்கள் எல்லாரும் சேர்ந்து உருவாக்குவாங்க. ஆல்ரெடி இந்துக்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1885 அதில் இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருந்தாலுமே காங்கிரஸ் உருவாக்கப்பட்டிருக்கும். அதில் இஸ்லாமிய உறுப்பினர்கள் இருந்தாலும் அதில் வந்து பெரும்பாலான உறுப்பினர்கள் வந்து பிராமணர்களாகவும் இந்துக்களாகவும் தான் இருந்திருப்பாங்க சரிங்களா. இந்த பின்னணியினுடைய அடிப்படையில் தான் அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியலுக்குள்ளே வர்றாங்க. இப்படி நிலைமை இருக்கும் பொழுது அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, இந்திய அரசியலுக்குள்ளே வர்றாங்க. அவர் என்ன பண்ணுறாங்க, அன்னி பெசன்ட் வந்தோடனே 1914 தி காமன்வீல் அப்படின்ற ஒரு வார பத்திரிகையை தொடங்குறாங்க சரிங்களா. அடுத்து சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள், இது எல்லா விஷயத்துலையுமே இந்த காமன்வீல் அப்படிங்கிற வார பத்திரிகை வந்து என்னது கவனம் செலுத்துது. அதற்கடுத்து அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1915 ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், அதாவது விடுதலை பெற இந்தியா எப்படி துயர் உறுகிறது அப்படின்ற தலைப்பிலான ஒரு புத்தகத்தை பதிப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஒரு தேசம் அப்படிங்கிற புத்தகத்தையும் அன்னி பெசன்ட் அவர்கள் எழுதியிருப்பாங்க. கடந்த காலத்தில் ஆழமாக வேரூன்றி இருந்த தேசிய விழிப்புணர்வினுடைய தொடக்கங்களை அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்க, இந்த ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற புத்தகத்தில் ரொம்ப விரிவாகவே எடுத்துரைக்காங்க. இதுக்கு முந்தைய காலத்தில் இந்த தேசிய விழிப்புணர்வு எப்படியெல்லாம் வேரூன்றி இருந்துச்சு, அதனுடைய தொடக்கங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் வந்து என்னது அவங்க ரொம்ப ஆழமாகவே எடுத்துரைக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் என்ன சொல்கிறாங்க, அந்த டயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கிலாந்தினுடைய கடினமான தருணம் இந்தியாவினுடைய வாய்ப்புக்கான தருணம் அப்படின்னு சொல்லி முழக்கமிடுறாங்க. ஏன்னா போர் நடந்துகிட்ருக்கு, இந்த நேரம் வந்து இங்கிலாந்து கொஞ்சம் சிரமத்தில் இருக்காங்க. இப்போ இந்தியாவுடைய ஆதரவு இருந்தால் தான் அந்த போரை அவங்களால தொடர்ந்து நடத்த முடியும். அப்போ இதுதான் வந்து என்னது இந்தியாவுக்கான வாய்ப்புக்கான ஒரு டைமு. அதனால் இப்படி ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானது. இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம், இங்கிலாந்தின் கடினமான தருணம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை அன்னி பெசன்ட் வைக்கிறாங்க சரிங்களா. சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்திய தலைவர்கள்ட்ட அன்னி பெசன்ட் என்ன சொல்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. இங்கிலாந்தில் வந்து பயணம் மேற்கொண்ட அன்னி பெசன்ட் அவர்கள் இந்திய விடுதலை குறித்த பல உரைகளை இங்கிலாந்தில் நடத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சி வந்து என்னது தோல்வி அடையுது. பிரிட்டன் பாராளுமன்றத்தில் ஒரு இந்திய கட்சியை ஏற்படுத்தணும் முயற்சி செஞ்சு அந்த முயற்சி தோல்வி அடையுது. இருந்தாலும் அவருடைய பிரிட்டன் பயணத்தின் மூலமாக, இங்கிலாந்து பயணத்தின் மூலமாக இந்தியா குறித்த அனுதாபத்தை பிரிட்டன் மக்கள்கிட்ட என்னது ஏற்படுத்தியிருக்காங்க. அடுத்து இந்தியா திரும்புகிறாங்க சரிங்களா. இந்த பயணம் வந்து எப்போ நடக்குது, 1915 அன்னி பெசன்ட் அவர்கள் என்னது பிரிட்டனுக்கு பயணம் போகிறாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்தியா குறித்த ஒரு அனுதாபத்தை உரைகள் மூலமாக ஏற்படுத்துகிறாங்க. திரும்பி இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, 1915 ஜூலை 14 சரிங்களா, 1915 ஜூலை 14 1915 ஜூலை 14 நியூ இந்தியா அப்படின்ற ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் தினசரியை தொடங்குறாங்க சரிங்களா. 1914 காமன்வீல் அப்படிங்கிற ஒரு வார பத்திரிக்கை, 1915 அதற்கு அடுத்த வருஷம் ஜூலை 14 நியூ இந்தியா அப்படிங்கிற ஒரு டெய்லி நியூஸ் பேப்பரை தொடங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட் அவர்கள் பம்பாயில் நடத்தின உரையில் தன்னாட்சி குறித்த அவருடைய கொள்கைகளை அவர் என்ன பண்ணுறாங்க, வெளிப்படுத்துகிறாங்க சரிங்களா. பம்பாயில் நடத்திய உரையில் தான் என்ன செய்கிறாங்க, தன்னாட்சி குறித்து அவருடைய கொள்கையை வெளிப்படுத்துகிறாங்க. தன்னாட்சி அப்படிங்கிறது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறக்கூடிய ஒரு ஆட்சி தான் வந்து தன்னாட்சி சரிங்களா. தன்னாட்சி அப்படின்னா என்னது,
தன்னாட்சி அப்படிங்கிறது நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாகவும் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து சபைக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் விளங்கக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய ஆட்சி தான் வந்து என்னது தன்னாட்சி. சரிங்களா. அடுத்து வந்து ஆங்கிலேய காலனிக்க போன்று, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியா மட்டும் காலனி நாடாக வச்சுருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல நாடுகளை அவங்க வந்து காலனியாக வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம். ஆங்கிலேய காலனி நாடுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மக்கள் வந்து என்னது அவருடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்ட காரணத்தால், அவங்களுடைய பொருளாதாரம் சிதைவடைந்த காரணத்தால் ஒப்பந்த கூலி தொழிலாளர்களாக பிஜி, கரிபியன் தீவு இது போன்ற நாடுகளுக்கெல்லாம், இலங்கை, மொரிஷியஸு, மலேசியா, சிங்கப்பூர் இது போன்ற நாடுகளுக்கெல்லாம், காலனி நாடுகளுக்கெல்லாம் போயிருப்பாங்கன்னு பார்த்துப்போம். அப்போ அவங்க அது போன்ற பல்வேறு காலனி நாடுகள் வச்சுருப்பாங்க இல்லையா. அதுபோல் அதில் ஒரு சில காலனி நாடுகளுக்கு போருக்கு பிறகு இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை பரப்பக்கூடிய கோரிக்கையும் வலியுறுத்தவும் அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்துகிறார். சரிங்களா. சில காலனிகளுக்கு, ஆங்கிலேயர் காலனி நாடாக வச்சுருந்த சில காலனி நாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னாட்சி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா அயர்லாந்துக்கு வந்து தன்னாட்சி அந்தஸ்து கொடுத்துருப்பாங்க. அதை அடிப்படையாக வச்சு தான் இந்தியாவில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்குவாங்க. அயர்லாந்துக்கு வழங்கப்பட்ட தன்னாட்சியை போன்று இந்தியாவிலும் தன்னாட்சி கொடுக்கணும் அப்படின்னா இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் அவர்கள் தொடங்கியிருப்பாங்க. அப்போ அந்த தன்னாட்சியை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முழுவதுமே என்ன பண்ணுறாங்க, அந்த கருத்தை பரப்புறதுக்காகவும் அந்த கோரிக்கையை வலியுறுத்தவும் அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்க, பல்வேறு பொதுக்கூட்டங்கள்லையும் மாநாடுகளையும் நடத்துகிறாங்க. சரிங்களா. இங்கே பாருங்கள், அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கத்தினுடைய அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 1915 செப்டம்பர் 28 அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க, முறைப்படி அறிவிக்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்டெல்லாம் சொல்லணும் இல்லையா, அதனால் முறைப்படி அறிவிக்கிறாங்க. அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கத்தை வச்சு நான் இந்தியாவுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சு இந்தியாவினுடைய தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவிக்கிறார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்திய தேசிய அரசியலுக்குள்ளேயே மற்றும் ஒரு தனி இயக்கம் தொடங்கப்படுவதை காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிதவாத தேசியவாதிகள் விரும்பலை. அதனால் என்ன செய்கிறாங்க, அன்னி பெசன்ட் அவருடைய இயக்கம் வெற்றி பெறுவதற்காக காங்கிரஸுடைய அனுமதி தேவை அப்படிங்கிறத அன்னி பெசன்ட் ரொம்ப நல்லாவே உணர்ந்துருந்தாங்க. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அவங்க ஆதரிச்சா தானே அவங்க புதுசாக தொடங்கக்கூடிய இயக்கமானது வெற்றி பெறும். அதையுமே அன்னி பெசன்ட் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு திலகர் ஆதரவு தர்றாரு. சரிங்களா. திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்களுடைய முயற்சிகளால் டிசம்பர் மாதம் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய வகையில் தனது விதிமுறைகளில் காங்கிரஸ் என்ன செய்கிறாங்க, திருத்தம் செய்கிறாங்க. சரிங்களா. அதாவது இணைந்தது 1916ங்க. ஆனால் அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்க, நாங்கள் தன்னாட்சியை தொடங்க போகிறோம், இந்த தன்னாட்சி இயக்கத்தை காங்கிரஸே எடுத்து முன்னணி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு டைம் டியூரேஷன் தருவாங்க. காங்கிரஸ் வந்து இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ளே தன்னாட்சி இயக்கத்தை எடுத்து நடத்தலைன்னா நானே எடுத்து நடத்துவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, தனிப்பட்ட இன்னொரு இயக்கம் வந்து தொடங்குறத வந்து காங்கிரஸ் இருந்த மிதவாதிகள் விரும்பலை. ஆனாலுமே அன்னி பெசன்ட் அம்மையாருக்கும் தெரியும், காங்கிரஸ் வந்து நம்முடைய இயக்கத்தை ஆதரிக்கலை அப்படின்னா நம்முடைய இயக்கமானது வெற்றி பெறாது அப்படிங்கிறத அன்னி பெசன்ட் நன்கு உணர்ந்திருந்தாங்க. அதனால் அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்கன்னா, தீவிர தேசியவாதிகளையும் பழையபடி காங்கிரஸில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. திலகரும் வந்து அதற்கு உடன்பட்டு போகிறாரு. திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையார் இவங்க 2 பேரும் முயற்சி செஞ்சதன் விளைவாக 1915 பம்பாயில் நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வில் தீவிர தேசியவாதிகளை மீண்டும் வந்து நம்ம காங்கிரஸில் உறுப்பினராக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பைலாவில் என்ன செய்கிறாங்க, ஒரு திருத்தத்தை மேற்கொள்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் என்னாவது லக்னோ மாநாடானது நடைபெறுது. அதில் வந்து ஜின்னா என்ன பண்ணுறாரு, இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்துருப்பார். சரிங்களா. 1916 செப்டம்பர் மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில், எங்கள் பம்பாய் மாநாட்டில் அன்னி பெசன்ட் வந்து கேட்டுக்கொள்கிறார். பார்த்தீங்களா. முறைப்படி எப்போ அறிவிக்கிறாங்க, செப்டம்பர் 28 1915 செப்டம்பர் 28 அறிவிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் திலகரும் அன்னி பெசன்ட்டும் சேர்ந்து தீவிரவாதிகளையும் சேர்த்துக்கணும் அப்படின்ற முயற்சியை மேற்கொண்டு அதன் விளைவாக காங்கிரஸும் அவங்களுடைய பைலாவில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. சேஞ்சஸ் கொண்டு உடனே அன்னி பெசன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 1916 செப்டம்பருக்குள்ளே ஒரு வருஷம் டைம். சரிங்களா. அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே காங்கிரஸே வந்து என்னது இந்த தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் அன்னி பெசன்ட் வந்து காங்கிரஸ் கட்சியை கேட்டுக்கிறாங்க. அப்படி காங்கிரஸ் வந்து தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்க தவறுனா நானே வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தை அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி
அந்த பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டிலே அன்னி பெசன்ட் அவர்கள் சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதற்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கமானது தொடங்கப்படுது. சரிங்களா? பின்னால் தன்னாட்சி இயக்கத்தை அவங்களே ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று திலகர் தலைமையிலும் மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் அப்படின்னு சொல்லி 1916 2 தன்னாட்சி இயக்கமானது இந்திய நாட்டில் ஆரம்பிக்கப்படுது. இரு இயக்கங்களுடைய வரையறைகளும் தெளிவாக வகுக்கப்பட்டிருந்து. சரிங்களா? திலகர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்துக்கும் அன்னி பெசன்ட் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்துக்குமான வரையறைகள் வந்து என்னது மிக தெளிவாக வகுக்கப்பட்டிருந்தது. அதாவது இந்த சென்னை மாகாணத்தின தென்னிந்திய பகுதியில் அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தலைமையிலான தன்னாட்சி இயக்கம் செயல்படும். வடமேற்கு பகுதிகளிலையும் மேற்கு பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா திலகர் தலைமையிலான தன்னாட்சி இயக்கமானது செயல்படும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய இரட்டை குறிக்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? தன்னாட்சி இயக்கத்தினுடைய இரட்டை குறிக்கோள்கள், ஒன்று வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது. சரிங்களா? பிரிட்டிஷ் ஆட்சியிலேயே இந்தியாவில் தன்னாட்சியை கொண்டு வருது. அடுத்து தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. இதுதான் வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய 2 குறிக்கோள்களாக இருந்துச்சு. சரிங்களா? ரொம்ப முக்கியம். தன்னாட்சி இயக்கத்தினுடைய 2 குறிக்கோள் என்னது? பிரிட்டிஷ் இந்தியாவுக்குள்ளேயே இந்தியாவிற்கான தன்னாட்சியை ஏற்படுத்தணும். இந்திய மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தாய்நாடு பற்றிய ஒரு பெருமை உணர்வை இந்திய மக்களுக்கு ஏற்படுத்தணும். இதன் காரணமாக தான் இந்த தன்னாட்சி இயக்கம் செயல்படுது. சரிங்களா? அடுத்து வந்து திலகருடைய தன்னாட்சி இயக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏப்ரல் மாதம் டேட்டு ஞாபகம் வச்சுக்கணும். 1916 ஏப்ரலில் பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இந்த திலகருடைய தன்னாட்சி இயக்கமானது நிறுவப்படுது. சரிங்களா? 1916 பெல்காமில் நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் திலகருடைய தன்னாட்சி இயக்கமானது நிறுவப்படுது. பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா முழுவதும், கர்நாடகா, அடுத்து மத்திய மாகாணங்கள், பெரார், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே திலகருடைய தன்னாட்சி இயக்கம் வந்து செயல்படும். சில ஏரியா பிரிச்சுட்டாங்க பாருங்கள். எந்தெந்த ஏரியா? பம்பாய் நகரம் ப்ளஸ் மகாராஷ்டிரா முழுவதும், கர்நாடகா முழுவதும், அடுத்து மத்திய மாகாணங்கள், அடுத்து வந்து பெரார், இந்த பகுதியில் எல்லாமே திலகருடைய தன்னாட்சி இயக்கமானது செயல்படும். திலகருடைய இயக்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 பிரான்ச்சஸ் வந்து ஒதுக்குறாங்க. சரிங்களா? திலகருடைய இயக்கத்துக்கு 6 கிளைகளை வந்து ஒதுக்குறாங்க. அடுத்து வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இயக்கத்துக்கு மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா பகுதியிலையும் இருக்கக்கூடிய கிளைகள் வந்து என்னது ஒதுக்கப்படுது. இந்த குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் திலகருடைய தன்னாட்சி இயக்கமானது செயல்படும். அன்னி பெசன்ட் அம்மையாருடைய இயக்கத்துக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து பகுதிகளுக்கும் ஒதுக்கப்படுறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை அன்னி பெசன்ட் அவர்கள் தம்முடைய உரையின் மூலமாக திலகர் வந்து வெளிப்படுத்துகிறார். சரிங்களா? தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை திலகர் வந்து என்னது அவருடைய உரைகளின் மூலமாக வெளிப்படுத்துகிறாரு. மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்திருந்த திலகருடைய தன்னாட்சி இயக்கமானது ஏப்ரல் 1917 வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 14,000 உறுப்பினர்கள் இருந்து 1918 வந்து பார்த்தீங்கன்னா 32,000 உறுப்பினராக அதிகரிக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திலகருடைய தன்னாட்சி இயக்கத்தில் 1917 எவ்வளோ உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 14,000 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 14,000 அப்படிங்கிறது டபுள் ஆகுது. சரிங்களா? 32,000 மாறுது. சரிங்களா? தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 திலகருடைய 60வது பிறந்த நாளில் பாலகங்காதர திலகர் அவர்கள் கைது செய்யப்படுகிறார். சரிங்களா? அப்போ என்னைக்கு ஜூலை 23 பாலகங்காதர திலகர் அவருடைய பிறந்த நாள் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த தேதியெல்லாம் முக்கியம். ஒருவேளை கேட்கலாம் இல்லையா, கங்காதர திலகர் அவர்கள் பிறந்த தினம் வந்து ஜூலை 23, இந்த கூற்று சரியாக தருவான்னு கேட்டால் நமக்கு தெரியணும். சரிங்களா? எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1916 வந்து பார்த்தீங்கன்னா திலகருக்கு 60 வயசு. அவருடைய 60வது பிறந்த நாளில் ஜூலை 23 கைது செய்யப்படுறார். எதற்காக? தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை இந்தியாவில் பரப்பிய காரணத்திற்காக. சரிங்களா? ஏப்ரல் 16 திலகர் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாரு. ஒரு வருஷத்தில் 1917 ஏப்ரல் வரைக்கும் 14,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 32,000 உறுப்பினர்கள் வர்றாங்க. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து தன்னாட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? மத்திய அல்லது பிரதேச அரசிடம் இருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் அப்படின்ற நிபந்தனையுடன் வழங்கப்படும் தன்னாட்சி அதிகாரத்தை
குறிக்கிறது. சரிங்களா? அதாவது மத்திய அல்லது பிரதேச அரசுக்கிட்ட இருந்து அதனை சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழக்கூடிய மக்கள் வந்து அதற்கு வந்து அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிபந்தனை. இப்போ பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கீழே வந்து இந்தியா வந்து அப்போது இருந்துச்சு. அப்போ இங்கே தென்னிந்திய பகுதியில் மெட்ராஸில் 5% வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. அப்போ தன்னாட்சினா என்னென்னா, இங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய பிரிட்டன் அரசுக்கு கட்டுப்பட்டு இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இந்த பிரிட்டன் அரசுக்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பாங்க. சரிங்களா? அரசியல் ரீதியாக விசுவாசம் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இவங்க தனிச்சையாக வந்து நிர்வாகம் பண்ணிக்கலாம் அப்படின்ற நிபந்தனையுடன் வழங்கப்படக்கூடியதான் வந்து என்னது, தன்னாட்சி அதிகாரம். பழங்கால ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கிலேய அரசிலும் இது வந்து எனது ஒரு பொதுப்படையான அம்சமாக இருந்துச்சு. 1880களில் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் வந்து எனது அதிகரிக்க ஆரம்பிக்குது, முடுக்கம் பெற ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அயர்லாந்து அரசு சட்டம், அதாவது அயர்லாந்து அரசு சட்டம் பாருங்கள் 1920, அதன் கீழே வட அயர்லாந்தினுடைய 6 நாடுகளிலும், பிறகு தெற்கு ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தம் 1921 நடக்குது, தெற்கு ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தம், அதன் கீழே மீதம் இருக்கக்கூடிய 26 நாடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி வந்து என்னது அமைக்கப்பட்டது. சரிங்களா? அப்போ 1880களிலேயே அயர்லாந்தினுடைய தன்னாட்சி இயக்கம் வந்து என்னது வேகம் எடுக்க ஆரம்பிக்குது. அதனைத் தொடர்ந்து கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டதை தொடர்ந்து என்ன நடக்குது, 1920 அயர்லாந்து அரசு சட்டமானது இயற்றப்படுது. அந்த அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழே அயர்லாந்தினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய 6 நாடுகளுக்கு தன்னாட்சி வழங்கப்படுகிறது. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அதற்கு அடுத்த வருஷம் 1921 பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அந்த ஒப்பந்தத்தின் கீழே மீதம் இருக்கக்கூடிய 26 நாடுகளுக்குமே தன்னாட்சியை கொடுத்துட்றாங்க பிரிட்டன் அரசு. சரிங்களா? இப்போ திலகருடைய தன்னாட்சியை பற்றி பார்த்துட்டோம். பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? காங்கிரஸ் கட்சியில் இருந்து எந்த விதமான அறிகுறியுமே தென்படலை. ஏன்னா இவங்க செப்டம்பர் மாதமே என்ன பண்ணிட்டாங்க, நான் தன்னாட்சியை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 100% அறிவிச்சிட்டாங்க. எப்போது 1915 செப்டம்பர்லேயே என்ன பண்ணிட்டாங்க, செப்டம்பர் 28 அறிவிச்சிட்டாங்க இல்லையா? 1915 செப்டம்பர் 28 முறைப்படி நான் தன்னாட்சியை தொடங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அதற்கடுத்து என்ன பண்ணுறாங்க, பம்பாய் மாகாணத்தில் என்ன சொல்கிறாங்க, 1916 செப்டம்பர் மாதத்துக்குள்ளே வந்து காங்கிரஸ் வந்து தன்னாட்சி நடத்தலைன்னா நான் தொடங்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து எந்த விதமான அறிகுறியுமே இல்லை. அப்படி அறிகுறி இல்லாத காரணத்தால் என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் மாதம், சரிங்களா, செப்டம்பர் மாதம் 1916 மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை 100% தொடங்குறாங்க. சரிங்களா? மதராஸில் 100% அவர்கள் செப்டம்பர் மாதம் 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க. அடுத்து கான்பூர், அலகாபாத், பனாரஸ், வாரணாசி, மதுரா, கள்ளிக்கோட்டைனா கேலிக்கட் இருக்கு இல்லையா, கோழிக்கோடு, அந்த தான் கள்ளிக்கோட்டை, அப்புறம் அகமது நகர் ஆகிய இடங்களில் இந்த இயக்கத்தினுடைய கிளைகள் வந்து என்னது துவங்கப்பட்டது. சரிங்களா? இடங்கள்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியா முழுவதுமே 100% என்ன செய்கிறாங்க, தீவிரமாக பயணம் மேற்கொண்டு தன்னாட்சி குறித்த கருத்துக்களை பரப்புகிறாங்க. இந்தியாவினுடைய விசுவாசத்தின் விலை என்ன அப்படின்னா, இந்தியாவினுடைய விடுதலை அப்படின்னு 100% அறிவிக்கிறாங்க. அதாவது முதல் உலகப் போருக்கு இந்தியா எவ்வளோ விசுவாசமாக இருந்துச்சு, அது தவிர எவ்வளோ விஷயங்களுக்கு ஆதரவாக இருந்துச்சு. அப்போ இந்தியர்களுடைய விசுவாசத்திற்கான விலை என்ன அப்படின்னா, அது வந்து இந்தியாவினுடைய விடுதலை அப்படின்னு சொல்லி 100% அறிவிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் செயல்படாத நிலை குறித்து அதிருப்தி அடைந்திருந்த மிதவாத தேசிய காங்கிரஸார் என்ன செய்கிறாங்க, தன்னாட்சி இயக்கத்தில் இணைகிறாங்க. என்னதான் மிதவாதிகள் வந்து காங்கிரஸ் இருந்தாலும் அவங்க வந்து பெரிய அளவிலான செயல்பாடுகள் இல்லாமலே இருக்காங்க இல்லையா, அதனால் அதுலேயும் வந்து சில பேருக்கு அதிருப்தி ஏற்படும் இல்லையா. அப்படி மிதவாத தேசியவாத தலைவர்களுமே அதிருப்தியில் இருந்த தலைவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, தன்னாட்சி இயக்கத்தில் இணைகிறாங்க. அப்படி இணைந்தவர் தான் ஜவஹர்லால் நேரு. பாருங்கள், ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, பி சக்கரவர்த்தி, ஜித்தேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிக் உஸ்மான், இவங்க எல்லாமே இந்த தன்னாட்சி இயக்கத்தில் எனது உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டதிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய பிரபலத்தை அறிய முடியும். சரிங்களா? ஏன்னா காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் செயல்படாமலே இருக்குது. அதனால் இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து இந்திய தேசியத்துக்கு வந்து எனது ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தருது. ஏன்னா ஏற்கனவே அங்கே என்ன பண்ணிட்டாங்க, 1905 வங்க பிரிவினை அந்த 11க்குள்ளே வந்து பெரிய அளவிலான விஷயங்கள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப தூங்கிட்டு இருக்க மாதிரி அப்படியே அமைதியான தேசிய நிலை வந்து தேசிய வந்து மந்தமாக இருந்துச்சு. அப்போ தான் 1916 100% வர்றாங்க. வந்த உடனே தன்னாட்சியை கொண்டு வராங்க. உடனே தூங்கிட்டு இருந்த தலைவர்கள் எல்லாருமே, அதிருப்தியில் இருந்த தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, முழிச்சுக்கிட்டு அதிருப்தியில் இருந்தவங்க காங்கிரஸ் சரியாக செயல்படலைன்னு இருந்த மிதவாதிகள் கூட இந்த தன்னாட்சி இயக்கத்தில் தாங்களே
இணைத்து கொள்ளவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? மதராஸில் வந்து அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கம் வந்து மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடையுது. அப்படி பிரபலம் அடைந்ததன் காரணமாக மதராசு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த அன்னி பெசன்ட் அம்மையாருடைய தன்னாட்சி இயக்கத்தை அடக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால் இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வதற்கு மாணவர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்னது தடை போடுறாங்க. இதன் காரணமாக ஜூன் மாதம் அன்னி பெசன்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பிரச்சாரத்துக்காக ஊட்டிக்கு போயிருப்பாங்க. ஊட்டியிலேயே அவருடைய கூட்டாளிகள், அவருடைய அந்த பிபி வாடியா அருண்டியல் அவரோடு சேர்ந்து 1917 ஜூன் மாதம் பெசன்ட் அம்மையாரும் அவருடைய கூட்டாளிகளாக இருந்த பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டியல் இவங்க எல்லாருமே சில அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் சிறைபிடிக்கப்படுறாங்க, ஊட்டியில் கைது செய்கிறாங்க. அரசினுடைய இந்த அடக்குமுறை என்ன ஆகுதுன்னா தன்னாட்சிக்குரிய ஆதரவாளர்களை வலுப்படுத்துது, மேலும் அதிக உறுதியுடன் போராட அவங்களுக்கு தூண்டுது. பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கைதுக்கு எதிர்த்து அவருக்கு ஆதரவாக ஆங்கில அரசு அவருக்கு வழங்கிய வீர திருமகன் பட்டம் இருக்கு இல்லையா, நைட்வுட். ரவீந்திரநாத் தாகூர் கூட 1919 ஜாலியன் வாலாபாக்கு எதிராக தான் நைட்வுட் பட்டத்தை திறந்திருப்பார். சர் எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக ஆங்கில அரசு அவருக்கு வழங்கிய நைட்வுட் பட்டத்தை துறக்கிறாரு. இதற்கு முன்னாடி இந்த இயக்கத்தில் இருந்து தனித்து இருந்தவர் தான் மதன் மோகன் மாளவியா அவர்கள், அப்புறம் சுதேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் எல்லாருமே தங்களை தாங்களே இந்த தன்னாட்சி இயக்கத்தில் தீவிரமாக இணைத்து கொள்கிறாங்க. சரிங்களா? முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சத்தியமூர்த்தி போன்ற தலைவர்கள்லாம் இணைந்திருப்பாங்க. அதற்கப்புறம் 1917 ஜூனில் அன்னி பெசண்ட்டை கைது செய்கிறாங்க. காரணம் என்ன, அவருடைய இயக்கம் வந்து ரொம்ப பிரபலமாகுது. அதனால் ஆங்கில அரசு அவரை கைது செஞ்ச உடனே மற்ற அந்த தன்னாட்சி இயக்கத்திலிருந்து தனித்து இருந்த மற்ற தலைவராக இருந்த மதன் மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாரும் இந்த தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்து மிக தீவிரமாக செயல்படவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தலைவர்கள் வந்து விடுதலை ஆகலை அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கத்தை அன்னி பெசன்ட், பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டியல் உட்பட தலைவர்கள் வந்து விடுதலை செய்யப்படலைன்னா நாங்கள் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி 1917 ஜூலை 28 கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர், பாலகங்காதர திலகர் என்ன பண்ணுறாரு, வலியுறுத்துறாரு. சரிங்களா? 1917 ஜூலை 28 வந்து என்னது அகில இந்திய காங்கிரஸுடைய கமிட்டி வந்து கூடுது. ஒரு ஸ்பெஷல் மீட்டிங், சிறப்பு அமர்வு போடுவாங்க. டிசம்பர் மாதம் நடக்கிறது தான் வந்து என்னது ஆண்டு அமர்வு. இதுக்கு இடையில போடுறது எல்லாமே சில முக்கிய தீர்மானங்கள் எடுக்கணும் அப்படின்னா கமிட்டியை போட்டு அதுக்கு தீர்மானம் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரப்பட்டதான் 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸுடைய ஒரு கமிட்டி கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் திலகர் என்ன சொல்கிறாரு, தலைவர்கள் விடுதலை செய்யப்படலைன்னா நாங்கள் வந்து இந்த சட்ட மறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகளுடைய உத்தரவின் பேரில் ஜமுனா தாஸ், துவாரகா தாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர், அப்புறம் பெசன்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைப்பிடித்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி 1000 நபர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி பெசன்ட் அம்மையார் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக போகிறாங்க. காந்தி என்ன பண்ணுறாரு, அவர் உத்தரவுறாரு. மக்களுக்கும் இந்த காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் என்ன செய்கிறாரு, இந்த தலைவர்கள் யார் யார், ஜமுனா தாஸ், துவாரகாதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர் ஆகியோர், அதாவது இவங்க 2 பேர் தலைமையில், சரிங்களா, ஜமுனா தாஸ், துவாரகாதாஸ் மற்றும் சங்கர்லால் பன்கர் இவங்க 2 பேருடைய தலைமையில் பெசன்ட் மற்றும் மற்ற தலைவருடைய சிறைப்பிடித்த நடவடிக்கையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி 1000 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட அந்த ஊட்டிக்கு பேரணியாக போகிறாங்க. எதிர்ப்பானது வலுக்குது. எதிர்ப்பு வலுத்ததை தொடர்ந்து சிறைப்பிடிக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாருமே விடுதலை செய்யப்படுறாங்க. சரிங்களா? பார்த்துடலாமா, அடுத்து பார்க்கலாமா? சரி, தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு. சரிங்களா? தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய குறிக்கோள் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, இந்தியாவிற்காக புதுசாக அமைக்கப்பட்டிருந்த வெளியுறவு அமைச்சராக இருந்த மாண்டேகு சொல்கிறாரு. சரிங்களா? மாண்டேகு சொல்கிறார். அதாவது தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு தான் வந்து என்னது இந்தியாவில் எங்களுடைய பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய குறிக்கோள், ரொம்ப முக்கியமானது. தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு, இந்த ரெண்டும் தான் வந்து என்னது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி புதிய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த மாண்டேகு அவர்கள் 1917 ஆகஸ்ட் 20 அறிவிக்கிறாரு. சரிங்களா? ஆகஸ்ட் 20 அறிவிக்கிறாரு.
இந்த அறிக்கை ஒரே இரவில் பெசன்ட் அம்மையாரை அவருக்கு விசுவாசமாக மாற்றுது. இதுதான் வந்து என்னது ஆகஸ்ட் நன்கொடைன்னு சொல்கிறாங்களே, ஆகஸ்ட் ஆஃபர். அதான், அதாவது மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வருது இல்லையா, அதுவும் இதை தொடர்ந்து தான் வரும். சரிங்களா, மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தமும் வரும். அப்போ அவருடைய அறிக்கை வந்து பெசன்ட் அம்மையாரை விசுவாசமாக அவருக்கு மாற்றுது. செப்டம்பர் 17 நடைபெற்ற 1917 செப்டம்பரில் நடைபெற்ற காங்கிரஸ் அவர் வந்து விடுதலை ஆகிறாங்க. சரிங்களா, அன்னி பெசன்ட் ஜூன் மாதம் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு ஜூனு, ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர் 3 மாதம் கழித்து 4ஆம் மாதம் செப்டம்பர் 17 1917 செப்டம்பர் மாதம் அன்னி பெசன்ட் என்ன செய்கிறாங்க, விடுதலை செய்யப்படுறாங்க. சரிங்களா, ஆகஸ்ட்டில் மாண்டேகு வந்து என்னது அறிவிக்கிறார், என்னென்னா இந்தியாவில் வந்து தன்னாட்சி நிறுவனங்கள் கொண்டு வரணும், ஒரு பொறுப்பான அரசு கொண்டு வருவோம், அதுதான் வந்து இந்தியாவில் எங்களுடைய ஆட்சியினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லி அறிவித்தோடனே அன்னி பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, அவரை விசுவாசமாக அவங்களுக்கு ஒத்துக்கிறாங்க. ஓகே, தன்னாட்சி நிறுவனங்களை கொண்டு வர போகிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே அதனை தொடர்ந்து அடுத்த மாதம் 1917 செப்டம்பரில் அன்னி பெசன்ட் விடுதலை செய்யப்படுறாங்க. மற்ற தலைவரும் விடுதலை செய்யப்படுறாங்க. அதை தொடர்ந்து 1917 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டில் பெசன்ட் என்ன பண்ணுறாங்க, இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சரிங்களா, 1907 சரிங்களா பிரம்மஞான சபையினுடைய அகில இந்திய தலைவராக வந்த அன்னி பெசன்ட் அம்மையார் 10 வருஷம் கழிச்சு பாருங்க என்னவா மாறுறாங்க. 1917 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவராக காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 10 வருஷத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் இயக்கத்துடைய தலைவராகவே அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசிய காங்கிரஸுடைய முதல் வெளிநாட்டைச் சேர்ந்த பெண் தலைவர் அன்னி பெசன்ட் அம்மையார். இந்தியாவைச் சேர்ந்த முதல் பெண் தலைவர் யாருன்னா சரோஜினி நாயுடு அவர்கள். சரிங்களா, அடுத்து வந்து நம்ம இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, காந்தியடிகளுடைய சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்கப்படுவதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் மக்களை ஒன்று திரட்ட தன்னாட்சி இயக்கங்கள் வந்து என்னது ஒரு வேலையை பார்க்குது, களம் அமைத்து கொடுக்குது. காந்தியினுடைய சத்தியாகிரக இயக்கங்கள் தொடங்கப்படுவதற்கு வழி செய்யக்கூடிய வகையில் மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பணியை தான் இந்த தன்னாட்சி இயக்கமானது செய்யுது. காந்தியடிகளுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் முதலில் ஈடுபட்டவங்களில் பலர் வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் தான். இந்த இயக்கத்தின் மூலமாக அமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை காந்தியடிகளுடைய போராட்டங்களை பரப்புவதற்கு அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதாவது தன்னாட்சி இயக்கத்தின் மூலமாக கட்டமைக்கப்பட்ட கட்டமைப்புகளை வச்சு காந்தியடிகளுடைய போராட்டங்களை பரப்புவதற்கு அந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அனைத்து விதமான பிரிவுகளையும் தாண்டி காங்கிரஸ், முஸ்லீம் லீக்கு, பிரம்மஞான சபையை சேர்ந்தவர்கள், அடுத்து வந்து தொழிலாளர் அமைப்பினர் என பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கமானது விளங்குது. சரிங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து காங்கிரஸ் வந்து கண்டுக்காமல் இருப்பாங்க. அதற்கப்புறம் இவங்க தொடங்கினோடனே காங்கிரஸில் இருந்த அதிருப்தியில் இருந்த தலைவர்கள் எல்லாமே சேர்ந்துக்கிறாங்க. அப்புறம் கைது செய்கிறாங்க. கைது செய்ததை தொடர்ந்து மதன் மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி இவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தில் கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காந்தியடிகளுடைய சத்தியாகிரக இயக்கத்துக்கு மக்களை ஒன்று திரட்டக்கூடிய பணியை இந்த தன்னாட்சி அமைப்புகள் செய்யுது. தன்னாட்சி அமைப்பினுடைய கட்டமைப்பை பயன்படுத்தி காந்தியடிகளுடைய போராட்டங்களை பரப்புவதற்கு அவங்க வேலையை செய்கிறாங்க. அதன் காரணமாக பலவிதமான பிரிவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி இந்த தன்னாட்சி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் உறுப்பினர்களும் இருக்காங்க, முஸ்லீம் லீக் உறுப்பினர்களும் இருக்காங்க, பிரம்மஞான சபையை சேர்ந்தவர்களும் இருக்காங்க, தொழிலாளர் அமைப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட எல்லா வகையான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய முதல் இந்திய அரசியல் இயக்கம் வந்து என்னது, தன்னாட்சி இயக்கம். சரிங்களா, ரொம்ப முக்கியம். அதனால தான் தன்னாட்சி இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. தன்னாட்சி இயக்கத்தில் தான் அனைத்து விதமான தலைவர்களுமே வந்து என்னது கலந்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய வீழ்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்தியா அன்ரெஸ்ட் இந்த புத்தகத்தை பார்த்துக்கோங்க. இந்தியா அன்ரெஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து வேலண்டைன் சிரோலி. அந்த வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக பாலகங்காதர திலகர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்திருப்பார். அந்த அவதூறு வழக்கை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக திலகர் என்ன பண்ணுறாரு, செப்டம்பர் மாதம் 1918 பிரிட்டனுக்கு கிளம்பி போகிறாரு. சரிங்களா, பிரிட்டனுக்கு கிளம்பி போகிறாரு. அப்போ இங்கே அவருடைய பகுதியில் இந்த தன்னாட்சி இயக்கத்தை நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1917 வந்து பார்த்திங்கன்னா
17, 18 அந்த காலகட்டங்களில் மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தமானது கொண்டு வரப்படுது. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் வந்து அறிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் நமக்கு 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டமானது இயற்றப்படுது. அப்போ அந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை வந்து பெசன்ட் அம்மையார் என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. இதன் காரணமாக தன்னாட்சி இயக்கமானது வீழ்ச்சி அடையுது. சரிங்களா? ஓகே, தன்னாட்சியுடைய வீழ்ச்சி அவ்வளோதான். ஒன்று வந்து இந்தியா அண்ட்ரஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியரான வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக அவதூறு வழக்கு நடத்த திலகர் செப்டம்பர் மாதம் 1918 என்ன பண்ணிடுவார், பிரிட்டன் போயிடுவார். அதே 1918 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் வரும். அந்த மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தங்களை அன்னி பெசன்ட் ஏற்றுக்கொண்டதன் விளைவாக தன்னாட்சி இயக்கத்தை அவங்க முடிச்சுக்குவாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதி, அதாவது டொமினியன் தகுதியை வந்து பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்ற ஒரு தன்னாட்சி, அதாவது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னாட்சி இயக்கத்தினுடைய பெயரை வந்து இந்திய காமன் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்கிறாங்க. சரிங்களா? அதற்கப்புறம் 1929 இந்திய லீக் அப்படின்னு சொல்லி வி.கே. கிருஷ்ணன் மேனன் அவர்கள் அந்த பெயரை மாற்றம் செய்கிறார். சரிங்களா? தன்னாட்சி இயக்கம் 1918 மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தோட அன்னி பெசன்ட் முடிச்சுக்கிறாங்க. அதற்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, பிரிட்டன் அரசின் கீழே இந்தியா வந்து தன்னாட்சி பெறுவது இல்லைன்னா கனடா, ஆஸ்திரேலியா இந்த நாடுகளின் வழியில் தன்னாட்சி பகுதியை, டொமினியன் தகுதியை பெறுவது, இந்த விஷயங்களுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ட்ட ஆதரவு வேணும் இல்லையா? அப்படி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய ஆதரவை வாங்குவதற்காக என்ன செய்கிறாங்கன்னா, இந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய பெயரானது இந்திய காமன்வெல்த் லீக் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அதற்கப்புறம் 10 வருஷம் கழித்து 1929 11 வருஷம் வச்சுக்கலாமா, 11 வருஷம் கழித்து 1929 வெறும் இந்திய லீக் அப்படின்னு சொல்லி அந்த தன்னாட்சி இயக்கத்தினுடைய பெயரை வந்து வி.கே. கிருஷ்ணன் மேனன் அவர்கள் மாற்றம் செய்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து முதல் உலகப் போரினுடைய தாக்கம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் உலகப் போரினுடைய தாக்கம் பார்த்துடலாமா? இந்த டாப்பிக்கோட நம்ம இந்த பாடத்தை முடிச்சிருவோம். மீது இருக்கக்கூடிய அடுத்த பாடத்தில் பார்த்துடலாம். முதல் உலகப் போருக்கு முந்தைய ஆண்டுகளில் இந்தியாவினுடைய அரசியல் நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்கற்ற நிலையில் தான் இருந்துச்சு. மிதவாத தேசியவாதிகள் அப்புறம் முஸ்லீம் லீக்கினுடைய ஆதரவை பெறக்கூடிய நோக்கிலையும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தக்கூடிய நோக்கத்திலையும் பிரிட்டிஷ்காரங்க நடந்துட்டுருப்பாங்க. சரிங்களா? அவங்க வந்து முஸ்லீம்கள் மற்றும் மிதவாத தேசியவாதிகளுடைய ஆதரவு இருந்தால் போதும், தீவிரவாதிகளை என்னது தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் சொல்லி அவங்கள பூரா 1908 அப்புறம்லாம் பூரா கைது செஞ்சுருவாங்க இல்லையா? 1907 மார்ச் மாதத்தில் பிபின் சந்திரபால்லாம் 6 மாத சிறை தண்டனை அடைஞ்சு கைது செய்யப்பட்டு வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து 1909 மிண்டோ மார்லின் சீர்திருத்தங்களை வந்து நிறைவேற்றுறாங்க. சரிங்களா? 1909 மிண்டோ மார்லின் சீர்திருத்தங்களை நிறைவேற்றாங்க. மிதவாத தேசியவாதிகள் பொறுத்திருந்து பார்ப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பின்பற்றுவாங்க. சரிங்களா? இந்த மிண்டோ மார்லின் சீர்திருத்தத்தில் இப்போ பாருங்கள், 1909 மிண்டோ மார்லின் சீர்திருத்தம் வரும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். மிதவாதிகள் என்ன பண்ணுறாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மிண்டோ மார்லின் சீர்திருத்தத்தில் என்ன விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு வந்து தனித்தொகுதி அப்படின்ற ஒரு கான்செப்டை மிண்டோ மார்லின் சீர்திருத்தம் வழங்கும். அதை வந்து முஸ்லீம் லீக் என்ன பண்ணுவாங்க, ஆதரிப்பாங்க. சரிங்களா? மிதவாதிகள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதிகளை முஸ்லீம்களுக்கு தந்திருக்காங்க மிண்டோ மார்லின் சீர்திருத்தம். அதை வந்து முஸ்லீம் லீக்கு வரவேற்கிறாங்க. அடுத்து 1913 இந்த லீக்கில் புதிய தலைவர்கள் இணைகிறாங்க. இந்த முஸ்லீம் லீக்கில் புதிய தலைவர்கள் இணைகிறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினராக இருந்த முகமது அலி ஜின்னா அதில் ரொம்ப முக்கியமானவர். அப்போ முகமது அலி ஜின்னா அவர்கள் முஸ்லீம் லீக்கில் இணைந்த ஆண்டு 1913. சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் இந்திய தேசிய காங்கிரஸுடைய உறுப்பினராக தான் இருந்திருக்கார். சரிங்களா? ஜின்னா அவர்கள் முஸ்லீம்களுக்காக மேலும் அதிகமான சீர்திருத்தங்களை கேட்குறாரு. சரிங்களா? இந்தியாவில் புரட்சிகர தேசிய செயல்பாட்டுக்கு உகந்த நிலை வந்து இந்த முதல் உலகப் போர் காலகட்டத்தில் உருவாக்குது. போரில் வந்து பிரிட்டன் சிரமத்தை சந்திச்சுட்டு இருக்கும் பொழுது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி புரட்சியாளர்கள் வந்து விரும்புகிறாங்க. இந்த முதல் உலகப் போரில் பிரிட்டன் ஆல்ரெடி சிரமத்தில் இருக்காங்க. அப்போ இந்த நிலையை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இந்தியாவில் வந்து நம்ம புரட்சிகர நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய புரட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் 1913 கதார் இயக்கமானது தொடங்கப்படுகிறது. சரிங்களா? எங்கள் பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அப்படின்ற அமைப்பை முதல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் தொடங்க ராலா ஹர்தயால் தான் என்ன பண்ணுவார், 1913 நிறுவுவாங்க.
அப்புறம் அதை தொடர்ந்து இந்த கதார் கட்சியெல்லாம் தொடங்குவாங்க. சரிங்களா? அப்போ கதார் இயக்கம் இந்த முதல் உலகப் போர் காலகட்டத்தில் தொடங்கிய ஒரு புரட்சிகர இயக்கங்களில் ஒன்று. சரிங்களா? அடுத்து வந்து இந்த முதல் உலகப் போர் விடுதலை போரில் பெரும் தாக்கத்தை கொண்டு இருந்துச்சு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அரசு இந்திய ஆதரவு பற்றி கவலைப்படாமல் தான் இருந்திருப்பாங்க. மேற்காசியா மற்றும் ஆப்பிரிக்காவை நோக்கி போர் சூழல் நகர்ந்ததுக்கப்புறம் இந்தியாவினுடைய ஆதரவு அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு வந்து என்னது கண்டிப்பாக தேவை அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுது. இதனால் வந்து இந்தியாவினுடைய ஆதரவை எதிர்பார்க்க வேண்டிய நிலைக்கு பிரிட்டிஷ்காரங்க தள்ளப்படுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் சீர்திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசுக்கு நெருக்குதல் தருவதற்காக இந்திய தலைவர்கள் முடிவு செய்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக 1915 பம்பாயில் காங்கிரஸுடைய வருடாந்திர மாநாட்டை நடத்தி கொண்டிருந்த காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் இதே அடிப்படையில் விவாதம் செய்கிறாங்க. சரிங்களா? இந்த முதல் உலகப் போரை பயன்படுத்தி நம்ம இந்தியாவிற்கான சீர்திருத்தங்களை கேட்போம், ஆங்கில அரசை நம்ம நிர்பந்திப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பம்பாய் மாநாடு பார்த்தோம் இல்லையா? 1915 பம்பாய் மாநாடு தான் தீவிரவாதிகளை சேர்த்துக்கொள்றதுக்கான மாற்றங்கள் திருத்தங்களையும் செஞ்சிட்ருப்பாங்க. சரிங்களா? அந்த மாநாட்டில் முஸ்லீம் லீக்கும் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ விவாதம் செய்வாங்க. இதனை அடிப்படையில் விவாதம் செய்கிறாங்க. அதே தொடர்ந்து அக்டோபர் மாதம் 1916 என்ன நடக்குது அப்படின்னா, இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் வந்து அரச பிரதிநிதியாக இருந்த வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதுகிறாங்க. அவங்க எழுதிய கடிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. அதாவது இம்பீரியல் சட்டமன்றம்னா என்னது? மத்திய சட்டமன்றம், பிரிட்டிஷ் அரசில் இருந்த மத்திய சட்டமன்றம். அந்த இம்பீரியல் சட்டமன்றத்தில் இருந்த இந்து உறுப்பினர்களும் சரி முஸ்லீம் உறுப்பினர்களும் அப்போதைய வைஸ்ராயாக இருந்தவருக்கு என்ன செய்கிறாங்க? போருக்கு பின்னாடியான சீர்திருத்தங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி கடிதத்தில் சொல்கிறாங்க. இதற்கு வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து எந்த விதமான ஒரு செயலும் செய்யலை, எதுவுமே அவங்க கண்டுக்கல. இதன் காரணமாக காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் என்ன பண்ணுறாங்க, 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதத்தை பற்றி விவாதிக்கிறாங்க. சட்டப்பேரவையினுடைய கட்டமைப்பு, போருக்கு பின்னாடி சூழல், இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் அனுமதிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவத்தினுடைய எண்ணிக்கை, இது எல்லாம் குறித்து இந்த கட்சிகள் வந்து என்னது ஒப்புக்கொள்கிறாங்க. சரிங்களா? எப்போது 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் ஒரு கூட்டம் போட்டு முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் சந்தித்து அந்த உறுப்பினர்கள், இம்பீரியல் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வந்து வைஸ்ராய்க்கு எழுதிய கடிதத்தை பற்றி விவாதிக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சட்டப்பேரவையினுடைய கட்டமைப்பு, போருக்கு பின்னாடியான சூழல், இந்த ரெண்டு சமூகம், அதாவது இந்து மற்றும் இஸ்லாமிய சமூகங்களுக்கு அனுமதிக்கப்பட வேண்டிய பிரதிநிதித்துவம், போருக்கு பிந்தைய சீர்திருத்தம் வேணும்னா இப்போ அதில் எங்களுக்கு என்னென்ன வேணும் உங்களுக்கு என்னென்ன வேணும் விவாதிப்பாங்களா? அப்புறம் வந்து நம்ம இப்போ தன்னாட்சி, ஒரு வேளை தன்னாட்சி கேட்குறாங்க, தன்னாட்சி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரதிநிதித்துவம் வேணும் இல்லையா? பிரதிநிதித்துவனுடைய எண்ணிக்கை, இது எல்லாமே குறித்து இந்த கல்கத்தாவில், சரிங்களா, கல்கத்தாவில் நடந்த 1916 நவம்பர் மாதம் நடந்த கூட்டத்தில் ரெண்டு கட்சியும் பேசி ஒரு விதமான ஒப்புதலுக்கு வந்துட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு இணையாக வந்து பார்த்திங்கன்னா திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையார் என்ன செய்கிறாங்க, தன்னாட்சி குறித்து இந்த 1915 வலியுறுத்துகிறாங்க. நமக்கு தெரியும். அவர்களுடைய முயற்சிகளின் விளைவாக பம்பாய் மாநாட்டில் இந்த தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய திருத்தமானது மேற்கொள்ளப்பட்டு தீவிர தேசியத்தன்மையை கொண்டவர்கள் சேர்த்துக்கொள்ள 1916 அடுத்த வருஷம் தான் சேர்த்துக்குவாங்க. அதற்கானது ஒப்புக்கொள்ளப்படுது. காங்கிரஸினுடைய அமைப்பு விதிகளில் திருத்தங்களானது மேற்கொள்ளப்படுது. காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை, இந்த மூன்று இயக்கமும் பாருங்கள், 1916 லக்னோ மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடு பாருங்கள். ஏன் அப்படின்னா இந்த 1916 லக்னோவில் நடைபெற்ற மாநாட்டில் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், தன்னாட்சி இயக்கம் இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்து அவளுடைய வருஷத்துக்கு ஒரு முறை மாநாடு போடுவாங்களே, அந்த வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்திய காரணத்தால் இந்த 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாடு வந்து என்னது முக்கியத்துவம் பெறுகிறது. காங்கிரஸுடைய தலைவர் அம்பியாசரன் மஜும்தார் தீவிர தேசியத்தன்மை கொண்ட தலைவர்களை வந்து இந்த மாநாட்டில் வரவேற்றிருப்பார். அப்போ 1916 லக்னோவில் நடைபெற்ற மாநாட்டு, காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவராக இருந்தவர் யார்? அம்பியாசரன் மஜும்தார், ஏசி மஜும்தார் அவர்கள். அவர் தான் தீவிரத்தன்மை கொண்ட தலைவர்களை வரவேற்றிருப்பார். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம இந்த கதார் கட்சி பற்றி பார்த்துடலாமா? பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சோகன் சிங் பக்னா, சரிங்களா, சோகன் சிங் பக்னா அப்படிங்கிற ஒரு நபரை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பை சான் பிரான்சிஸ்கோவில் வசித்திட்டு இருந்த லாலா ஹர்தயால் அவர்கள் 1913 நிறுவுறாங்க. இந்த அமைப்புக்கு கதார் கட்சி அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பை அழைக்கிறாங்க. சரிங்களா? உருது மொழியில் கதார் அப்படின்னா கிளர்ச்சி என்று பொருள். உருது மொழியில் கதார் அப்படின்னா
கிளர்ச்சி என்று பொருள். அமெரிக்கா மற்றும் கனடாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் வந்து பெரும்பாலும் இந்த கதார் கட்சியில் இடம்பெற்றிருப்பாங்க. கதார் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையுமே இந்த கதார் கட்சி என்ன பண்ணுறாங்க, வெளியிடுறாங்க. 1913 நவம்பர் 1 சான் பிரான்சிஸ்கோவில் இந்த கதார் அப்படிங்கிற பத்திரிகை வந்து பதிப்பிக்கப்பட்டு வெளிவருது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உருது, பஞ்சாபி, இந்தி மற்றும் மற்ற மொழிகள்லையும் இந்த கதார் அப்படிங்கிற பத்திரிகை வந்து என்னது வெளியே வருது. இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் வந்து மிக முக்கியமான ஒரு அத்தியாயமாக பார்க்கப்படுது. கோமகடமரு சரிங்களா, கோமகடமரு அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேறர்களுடன் கனடாவில் இருந்து திரும்புது சரிங்களா. கப்பல் பேர் வந்து என்னது, கோமகடமரு. அந்த கப்பல் கனடாவில் இருந்து, அதாவது இந்தியாவிலிருந்து கனடாவில் குடியேறி இருப்பாங்க இல்லையா, இந்தியாவில் இருந்து கனடாவில் குடியேறிப்பாங்களா, அந்த மக்களை அப்புறம் ஏற்றிக்கிட்டு கனடாவில் இருந்து இந்தியாவுக்கு திரும்புது சரிங்களா. இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களுடன் கனடாவில் இருந்து இங்கே இந்தியாவுக்கு திரும்ப வருது. இந்தியா திரும்பி வந்தவொடனே பிரிட்டிஷ் போலீஸாருக்கும் இந்த கப்பலில் வந்தவங்களுக்கு இடையே மோதல் ஏற்படுது. அந்த மோதலில் கப்பலில் இருந்த பல பயணிகள் சரிங்களா, இந்தியாவில் இருந்து கனடாவுக்கு குடியேறிய நபர்களை பூராத்தையும் இந்த கோமகடமரு அப்படிங்கிற கப்பல் ஏற்றிக்கிட்டு திரும்பவும் இந்தியாவுக்கே கூட்டு வருது. ஆனால் இங்கே பிரிட்டிஷ் காவல்துறை என்ன பண்ணுறாங்க, அவங்க மீது வன்முறையை கையாளுறாங்க. அதன் காரணமாக அந்த கப்பலில் இருந்த பயணிகள் பலர் கொல்லப்படுறாங்க, சிலர் வந்து கைது செய்யப்படுறாங்க. இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஒரு பயங்கரமான வடு, அதாவது காயத்தை ஏற்படுத்துது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகா சரண் மஜும்தார் என்ன பண்ணுறாரு, லக்னோ மாநாட்டில் தீவிர தேசியவாத தன்மை கொண்டவர்களை வரவேற்கிறாரு. 10 ஆண்டு கால வழிதந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு அப்படிங்கிறத இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் வந்து தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர். தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் தனது பழைய சக்தியை பெற்றுச்சு சரிங்களா. இப்போ பிரிஞ்சதுனால தானே காங்கிரஸ் வந்து ஒரு 10 வருட காலம் வந்து ஒரு 5 வருட 1911 பார்த்துக்கலாம், 5 வருட காலம் வந்து பெரிய அளவிலான செயல்பாடுகள் இல்லாமல் இருந்துச்சு. அப்போ ஆல்ரெடி பிரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா எப்போது 1907 பிரிஞ்சிருப்பாங்க சரிங்களா. 1907 பிரிஞ்சிருப்பாங்க. 1916 10 வருஷம் கழித்து இணைந்திருப்பாங்க. வங்க பிரிவினையை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதம் தான் நடக்கும். ஆனால் அவங்களையும் 1908 அப்புறம் பூரா கைது செஞ்சு அடைச்சிருவாங்க. கைது செஞ்சு அடைச்சோடனே மிதவாத தேசியவாதிகள் பெரிய அளவிலான எந்த செயல்பாடு இல்லாமல் புறக்கணிப்பு, சுதேசி அப்படின்ற விஷயங்களை கவனம் செலுத்திக்கிட்டே அவையே அமைதியாக இருப்பாங்க. ஒரு மந்தமான சூழ்நிலை இருக்கும். அதுக்கு அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அங்கிட்டு வங்காள பகுதியில் புரட்சிகர தேசியவாதம் 1908 என்னது அணுசீலன் சமிதி இது போன்ற செயல்பாடுகள்லாம் நடக்கவும் ஆரம்பிச்சுட்ருக்கு. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இறுதியாக 1916 காங்கிரஸ் இணைந்து சகோதரர்களை சந்தித்து விட்டார்கள். தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் திரும்பியதை அடுத்து காங்கிரஸ் வந்து தனது பழைய பலத்தை வந்து என்னது பெற்றுச்சு. லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த ஒப்பந்தத்தை பிரபலமாக அழைப்பாங்க சரிங்களா. லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் லீக் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி பிரபலமாக அழைக்கப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் அன்னி பெசன்ட் அம்மையாரும் திலகரும் முக்கிய பங்காற்றியிருப்பாங்க. இந்த ஒப்பந்தத்தின் பொழுது முகமது அலி ஜின்னா அவர்கள் குறிப்பிடத்தக்க பங்காற்றியிருப்பார். இதன் காரணமாக தான் சரோஜினி நாயுடு அவர்கள் முகமது அலி ஜின்னா அவர்களை இந்து மற்றும் முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் அப்படின்னு சொல்லி அழைத்திருப்பாங்க சரிங்களா. நவம்பர் மாதம் 1916 கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள், அதுக்கு முன்னாடி ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த 2 கட்சிகளும் வந்து என்னது டொமினியன் அந்த ஸ்போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்களில் என்னென்ன இடஒதுக்கீடு வேணும், என்னென்ன பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் விவாதித்து வச்சுருப்பாங்க அந்த கடிதம் எழுதின வச்சு. அப்போ அதை தானே நவம்பர் மாதம் ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. அப்போ அந்த நவம்பர் மாதம் 1916 கல்கத்தாவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாமே வருடாந்திர மாநாடான டிசம்பர் மாதம் 1916 நடந்த காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கினுடைய வருடாந்திர மாநாடுகள் எல்லாத்துலேயுமே உறுதி செய்யப்பட்டது சரிங்களா. ஓகே, இதோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுவோம். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போயிடுச்சு. மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம் சரிங்களா. தொடர்ந்து படிக்க முக்கியமான வருடங்களையும் மாதங்களையும் எழுதி வச்சு அந்தந்த வருடத்திற்கு நேராக அந்தந்த நிகழ்வுகளை எழுதி வச்சுக்கோங்க. அந்த நிகழ்வுகளை தொடர்புடைய நபர்கள் யார், இப்போ ஏப்ரல் மாதம் 1916 திலகர் வந்து என்னது அவருடைய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். செப்டம்பர் மாதம் 1916 இவங்க
அன்னி பெசன்ட் அவருடைய இயக்கத்தை தொடங்குறாரு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதைத்தான் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.